ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒயிட் குருமா எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வேணுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 4 முந்திரி, ஒரு ஸ்பூன் சோம்பு. நீங்கள் இது கூட பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. சேர்க்குறதா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு சிலத்துக்கு டவுட் வரும், என்கிட்ட முந்திரியிலே பாதாம் சேர்த்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு மேலே ஒரு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சேர்க்கலாம். இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்திங்கனாலும் துளி உறிஞ்சிடும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வந்துடலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்து ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கிட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு பீன்ஸு, கட் பண்ணி வச்சுக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் சீக்கிரம் வெந்து வரும், உப்பும் சாந்துடும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சு மூடிடலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனா பண்ணலாம், இந்த மாதிரி தவாவில் பண்ணுறதா பண்ணலாம். குக்கரில் பண்ணால் குயிக்காக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி தவாவில் பண்ணுறேன். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயும் நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வேக வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க் யூ.